ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்டாக் ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடான்னு எப்படி கண்டுபிடிச்சி கரெக்டான ப்ரைஸ்க்கு ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்குறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாரும் கேட்டிருப்போம், ஷேரை கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கி ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது செல் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணலான்னு. ஆனால் ஒரு ஷேரை வாங்கும்போது நம்ம கம்மியான ப்ரைஸில் தான் வாங்குறோமா இல்லை அதிகமான ப்ரைஸை வாங்குறோமான்னு ஒரு டவுட் இருக்கும். அதிகமான ப்ரைஸில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கை வாங்கினா கூட நிறையா லாஸ் வரலாம். இன்றைக்கி எம்ஆர்எஃப் ஷேரோட ப்ரைஸ் 1,29,271 rupees, அப்போலோ டயரோட ஷேர் ப்ரைஸ் 472 rupees. இப்போ நான் உங்ககிட்ட இந்த ரெண்டு ஷேரில் எந்த ஷேர் காஸ்ட்லின்னு கேட்டால் சில பேர் எம்ஆர்எஃப் ஷேரோட ப்ரைஸை பார்த்துட்டு எம்ஆர்எஃப் ஷேர் தான் காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஷேரோட ப்ரைஸை வச்சு அந்த கம்பெனி காஸ்ட்லின்னு சொல்லக்கூடாது. சரி, அப்போ எந்த க்ரைட்டீரியா வச்சு ஒரு கம்பெனியோட ஷேரை கரெக்டான ப்ரைஸ் வாங்குறதுன்னு கேட்டால் அது பிஇ ரேஷியோ வச்சு தான். பிஇ ரேஷியோ அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஷேரோட ப்ரைஸ் டிவைடட் பை த கம்பெனியோட ஏர்னிங்ஸ். அதிக ப்ராஃபிட் மேக் பண்ணுற கம்பெனியில் தான் அதிக பேர் இன்வெஸ்ட் பண்ண நினைப்பாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு டிமாண்ட் அதிகமாகி கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஷேரோட ப்ரைஸ் அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் கேக்குள்ளே மூவ் ஆகணும். ஆனால் சில நேரம் கம்பெனி ப்ராஃபிட்டே மேக் பண்ணலனா கூட அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது கவர்மெண்ட் பாலிசி, இல்லை அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இல்லை காரணமே இல்லாமல் கூட சில ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 150 rupees, ஏர்னிங் பர் ஷேர் 5 rupees, அப்போ அந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ 30. இதுவே அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 180 rupees ஆயிடுச்சுன்னா ஏர்னிங் பர் ஷேர் 5 rupeesலேயே தான் இருக்குன்னா அப்போ அந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ 36. இதுவே கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 125 rupees ஆயிடுச்சுன்னா ஏர்னிங் பர் ஷேர் 5 rupees, அப்போ அந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ 25. சிம்பிளாக சொல்லணும்னா ஷேர் ப்ரைஸ் டெய்லி சேஞ்ச் ஆகுறதுனால பிஇ ரேஷியோவும் டெய்லி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் ஏர்னிங்ஸ் டேட்டாவை கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் 4 quartersோட ஏர்னிங்ஸ் டேட்டாவை வச்சு தான் பிஇயை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பிஇ ரேஷியோ 25, 30, 35 ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடான்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ரெண்டு விஷயத்தை செக் பண்ணணும். ஒன்று, கம்பெனியோட லாஸ்ட் 5 years மீடியன் பிஇ, அதாவது லாஸ்ட் 5 yearsோட ஆவரேஜ் பிஇயை செக் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் செக் பண்ணலாம். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு HDFC ஸ்டாக்கோட லாஸ்ட் 5 years மீடியன் பிஇ 21.6, HDFC பேங்க்கோட கரண்ட் பிஇ 17.1. அப்போ HDFC பேங்க்கோட கரண்ட் பிஇ மீடியன் பிஇயை விட கம்மியாக இருக்கனால HDFC பேங்க் இப்போ அண்டர் வேல்யூட். செகண்ட், இண்டஸ்ட்ரியோட காம்படிட்டர்ஸோட பிஇயை செக் பண்ணலாம். HDFC பேங்க்கோட காம்படிட்டர்ஸ் ICICI, கொட்டாக், ஆக்சிஸ் பேங்க்கோட பிஇயை செக் பண்ணலாம். இதில் ஆக்சிஸ் பேங்க்கோட பிஇ 12.3. அப்போ ஆக்சிஸ் பேங்க் இப்போ ரொம்பவே அண்டர் வேல்யூடாக இருக்குது. பேங்க் இண்டஸ்ட்ரியோட ஓவரால் பிஇ 12.3. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். HUL ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்கோட மீடியன் பிஇ லாஸ்ட் 5 yearsல 64.7. HULோட கரண்ட் பிஇ 50.9. அப்போ HUL கரண்ட்டாக அண்டர் வேல்யூட் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 25, 30 பிஇக்குள்ளே இருந்தால் தான் அண்டர் வேல்யூட்னு சொல்லக்கூடாதுன்னு. ஃபுட் இண்டஸ்ட்ரியோட ஓவரால் பிஇ 55.17. ஸோ நம்ம முன்னாடியே பேங்க் இண்டஸ்ட்ரியோட பிஇ 12.3ன்னு பார்த்தோம். அப்போ பேங்க் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு ஸ்டாக்கோட பிஇயை நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு ஸ்டாக்கோட பிஇ கூட கம்பேர் பண்ணக்கூடாது. பிஇ ரேஷியோ மாதிரி பிஇஜி ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். சில கம்பெனிஸோட பிஇ மற்ற கம்பெனிஸோட பிஇயை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். அது ஏன்னா அந்த கம்பெனிஸோட ஃப்யூச்சர் க்ரோத் நல்லா இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால. சப்போஸ் கம்பெனி ஏவோட கரண்ட் பிஇ 15, ஃப்யூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல் 5%, அப்போ பிஇஜி ரேஷியோ 3. இதுவே கம்பெனி பியோட கரண்ட் பிஇ 40, ஃப்யூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல் 20%, அப்போ பிஇஜி ரேஷியோ 2. இப்போது என்ன தான் கம்பெனி ஏவோட பிஇ 15 இருந்தாலும் கம்பெனி பி ஃப்யூச்சரில் நல்லா க்ரோ ஆகும்னு பிஇஜி ரேஷியோ கம்மியாக இருக்கனால கம்பெனி பி தான் அண்டர் வேல்யூட். ஐடியலாக பிஇஜி ரேஷியோ 1க்குள்ளே இருக்க கம்பெனியை செலக்ட் பண்ணால் பெஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு KPIT ஸ்டாக், இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுற ஐடி கம்பெனி. இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் 1 yearல 850 rupeesலேருந்து 1700 rupees வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ஷேரோட லாஸ்ட் 5 years மீடியன் பிஇ 51.4, கரண்ட் பிஇ 71.5. ஸ்டாக்கோட பிஇ மட்டும் பார்த்தோன்னா இந்த ஸ்டாக் கரண்ட்டாக ஓவர் வேல்யூட் தான். ஆனால் இந்த ஸ்டாக்கோட பிஇஜி ரேஷியோ 0.22. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிஇஜி ரேஷியோ 1க்குள்ளே இருந்தால் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃப்யூச்சரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் இருக்க போகுதுன்னு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி பெரிய கம்பெனி ஆகும்னு அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் பிஇ அதிகமாக இருந்தாலும் இந்த கம்பெனியில் அதிக பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக் ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.